மனிதர்களில் 4 வகை இருக்காங்க. என்னென்ன வகைன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோமா? அதாவது உலக விஷயங்களையே கட்டுண்டு கிடப்பவன் ஒருத்தன், உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே முக்திக்காக முயலுபவன் இன்னொருத்தன். அந்த முக்தியை அடைந்தவங்க 3வது கட்டம்னு சொல்லலாம். நித்திய முக்தி அடைந்தவங்கள 4வது கட்டம்னு சொல்லலாம். இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத நீங்களே யோசித்துக்கோங்க. உழவு தொழிலுக்காக காளை மாடு வாங்க போகிறவன் மாட்டை போய் பார்த்தவொன்னே அதை தொட்டு பார்ப்பான். அது நல்ல மாடாக இருந்தால் டபக்குன்னு எந்திரிக்கும், சண்டி மாடாக இருந்தால் அப்படியே படுத்து கிடக்கும். அப்படி துள்ளி குதிக்கிற காளை போன்று நம்ம இருக்கணும். தெய்வீக சக்தி நமக்குள்ள துள்ளி குதிக்கணும். அப்போனா தான் நம்ம ஈஸியாக இறைவனை அடைய முடியும். அது எப்படி வரும்? நாள் முழுக்க உலக விஷயங்களில் ஈடுபடுறோம். தூக்கம் வராமல் எத்தனை நாள் துவைச்சிருக்கோம். அந்த நேரத்துலையாவது இறைவனை நம்ம நினச்சோம்னா நம்மளுக்குள்ள படிப்படியாக அந்த ஞானம் சுடர்விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது சுடர்விட ஆரம்பிச்சிட்டாவே பேரொளி நம்மளுக்குள்ள பிறந்தே தீரும். நன்றி ஆன்மீக நண்பர்களே. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.